வணக்கம். அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலம் இது போன்ற நோய்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும், குணப்படுத்த முடியும், மறுவாழ்வு கொண்டு வர முடியும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அக்குபஞ்சர் சிகிச்சை சயின்டிஃபிக்காக ப்ரூஃபாக ஒரு சிகிச்சை முறையாகும். ஸோ WHO சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு, இது போன்ற நோய்களை அக்குபஞ்சர் சிகிச்சையின் மூலம் குணப்படுத்த முடியும், கட்டுப்படுத்த முடியும் என்று. அந்த வகையில் அக்குபஞ்சர் எடுத்துக்கொள்வதன் மூலம், சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலம் பல நன்மைகள் இருந்தாலும் அக்குபஞ்சருடைய பேஸ் என்னதான் என்றால் இஸ் இம்பேலன்ஸ் ஆஃப் த எனர்ஜி லீட் டு தி டிசீஸ். நம்மளுடைய உடலில் ஓடக்கூடிய அந்த ஓடு பாதைகளை ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்வது தான் அக்குபஞ்சர் சிகிச்சையினுடைய மெயின் கான்செப்ட். அப்போ நம்மளுடைய உடலில் 72,000 நாடி நரம்புகள் ஓடுகின்றன. அந்த நாடி நரம்புகளில் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள்னால நோய்கள் உண்டாகின்றது. அக்குபஞ்சர் படி yin yang என்று சொல்லுவோம். ஸோ இவற்றில் ஏற்படக்கூடிய எனர்ஜி ஃப்ளோ சரியானபடி பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகவில்லை என்றால் நோய்கள் உண்டாகின்றன. அப்போ அதை அந்த ஓடுபாதைகளை சரி செய்வதற்காக தான் அக்குபஞ்சர் சிகிச்சை கொடுக்கின்றோம். நம்மளுடைய உடலில் 12 மெரிடியன்ஸ் என்று சொல்லுவோம். 12 உயிராற்றல் ஓடுகின்றன. 12 மெரிடியன்ஸ் என்று சொல்லக்கூடியது. ஆக அந்த 362 புள்ளிகள் என குறிக்கப்பட்டுள்ளது. அந்த 362 புள்ளிகளில் ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிசீஸ் ஏற்படும் போது அந்த புள்ளிகளில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுகின்றது. அப்போ அதை சரியானபடி பல்ஸ் டயக்னோசிஸ் பார்த்து கண்டுபிடிச்சு சிகிச்சை கொடுக்கும்போது எது போன்ற நோய்களாக இருந்தாலும், குறிப்பாக நாள்பட்ட நோய்களாக இருந்தால் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடிகிறது, குணப்படுத்த முடிகிறது. குறிப்பாக தண்டுவட நோய்கள், டிஸ்க் பல்ஜி, டிஸ்க் ப்ரொலாப்ஸ், செரிக்கல் ஸ்பான்லிசிஸ், லம்பா ஸ்பான்லிசிஸ், சயாட்டிகா, மூட்டு எலும்பு தேய்மானம், கணுக்கால் வலி, மைக்ரேன் ஹெட்டேக்கு, இது போன்ற நாள்பட்ட நோய்களும், ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சொரியாசிஸ் அண்ட் பார்க்கின்சோனிசம், இது போன்ற நாள்பட்ட நோய்களுக்கு அனைத்துக்குமே இந்த அக்குபஞ்சர் சிகிச்சையானது நல்ல பலனளிக்கின்றது. இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலில் இன்டர்னலாக இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி பாத்வே அல்லது உயிராற்றலை ரெகுலேட் பண்ணுவதற்கு அற்புதமாக பலனளிக்கின்றது. ஆகவே உங்களுக்கு ஏதேனும் உடல் ரீதியான கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால், நாள்பட்ட நோய்களாக இருந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு தயக்கமும் இன்றி அக்குபஞ்சர் சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம். சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண ஒரு சிஸ்டம் தான் WHO கைட்லைன் படி. ஸோ அதற்கான சிகிச்சை முறை கரெக்டான முறையில் கொடுக்கும்போது நிச்சயம் நாள்பட்ட நோய்களை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். இது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.